குருவே சரணம். வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் கோவர்த்தன் பேசுகிறேன். ரொம்ப நாளாகவே வீடியோ போடல. கொஞ்சம் இடையில ஒரு பூஜையை ஸ்டார்ட் பண்ணேன். அது போய்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில பர்சனல் விஷயம்லாம் போய்ட்டு இருந்துச்சு. இப்போ மறுபடியும் நம்ம இந்த லைனுக்கு வந்திருக்கோம். ஆன்லைனில் அடுத்து தொடர்ந்து வீடியோஸ் வரும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், 5 பகைக்கரங்கள். எதுக்கு சார் 5 பகைக்கரங்கள் இருக்குது? அப்படி இருந்தால் என்ன அர்த்தம் என்னென்னா, சரிங்களா, பழங்காலத்து முறைகள் அந்த மாதிரி மெத்தடில் பார்த்தீங்கன்னா, பகைக்கிரகங்களுங்கிறது என்னன்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. ராகு, கேது, செவ்வாய், சனி பகவான், இவங்க 4 பேர் மட்டும்தான் பகைக்கிரகங்கள். மற்றவங்க யார் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீதி இருக்கக்கூடிய 5 கிரகங்கள் இருக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 சுக்கிரனோ இல்லை சூரியனோ 5 புதனோ அந்த மாதிரி இருக்கிறனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா, அது அந்தளவுக்கு மோஸ்ட்டில் பாதிப்பு இல்லை. 5 பகைக்கிரகங்கள், 5 சனி பகவான் இருந்தாலும் சரி, கேது பகவான் இருந்தாலும் சரி, ராகு பகவான் இருந்தாலும் சரி, இல்லை செவ்வாய் பகவான் இருந்தாலும் சரி, இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பூர்வீகத்தில் இருக்க விடாது. அவங்களுக்கு பூர்வீகத்துக்கு டெஃபினிஷன் நான் சொல்லிடுறேன். சரிங்களா, எது பூர்வீகம்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தனியாக லாஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் 5 பகைக்கிரகங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன நடக்கும்னா, அவங்க பிறந்த ஊராக இருந்தாலும் சரி, சரிங்களா, அவங்க பிறந்த ஊராக இருந்தாலும் சரி, அங்கேயே பிறந்து அங்கேயே வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை. சரிங்களா, அவருடைய இளமை காலங்கள் அரௌண்டு காலேஜ் ஏஜ் வரைக்கும் வச்சுங்களேன், 16-17 வயசு வரைக்கும் வச்சுங்களேன். +2 படிக்கிற வரைக்கும், +2 படிக்கிற வரைக்கும்னா ஒரு 16 அந்த மாதிரி வந்துடும். சரிங்களா, 16-17 வந்துடும். சரிங்களா, சில பேருக்கு. அப்போ 5 பகைக்கிரகங்கள் இருக்கும்போது இவங்களோட சூழல் எந்த மாதிரி சூழலாக இருக்குன்னா, இவங்களுக்கு அந்த சூழ்நிலை ஒத்து வராது. இவங்களை சுற்றி இருக்கவங்களாம் இவங்களுக்கு துரோகம் பண்ண மாதிரியே இருக்கும். இவங்க தனித்துவமாக தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் 5 பேர் ஒரு 10 பேரோட ஒரு கேங்காக போகும்போது இவர் மட்டும் தனியாக தெரியவாப்புல. ஏதோ ஒரு கருத்து முரண்பாடு, இல்லை ஏதோ ஒரு செயல்பாடு முரண்பாடு, மற்றவங்களாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு மட்டுமே அது தப்பாக தோணும். மற்றவங்களுக்கு தப்பாக தோன்ற விஷயம் இவருக்கு மட்டும் சரின்னு தோணும். இதுதான் பிரச்சனையும். சரிங்களா, அப்போ மற்றவங்களோட ஒத்து போகக்கூடிய பழக்கம் அந்த இடத்துல கொடுக்காது. ஸோ அதனால் என்னன்னா, ஏன்னா இது 7ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம், 7ஆம் இடத்துக்கு 11ஆம் இடமாக வந்துடுது. அப்போ ஆர்கியூமெண்ட்டாக மாற ஆரம்பிச்சிருது அந்த இடத்துல. அப்போ நமக்கு சரிப்படுறது அதான் 5 பகைக்கிரகங்கள் இருக்கக்கூடிய நபர்கள், 5 ராகுவோ 5 கேதுவோ 5 சனி பகவானோ இல்லை 5 செவ்வாயோ இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மற்றவங்க பேசக்கூடிய கருத்துக்களில் முரண்பாடு வர ஆரம்பிக்கும். அப்படி முரண்பாடு வரும்போது என்ன ஆகும்? சண்டை சச்சரவுகள் அதிகமாகும். அதனால தான் பூர்வீகம் ஆக மாட்டுது. சரிங்க சார், பூர்வீகம் ஆக மாட்டுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன்னா, சொல்யூஷன் என்னென்னா, அவங்க அந்த ஏரியாவில் இருக்கக்கூடாது. சரிங்களா, ஓகே சார், 5 எனக்கு சூரியன் இருக்குது, 5 புதன் இருக்குது, 5 சந்திரபவன் இருக்காப்புல, 5 சுக்கிரபவன் இருக்காப்புல, இப்படிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு எதாவது ஆகுமான்னு பார்த்தா அவங்களுக்கு எதுவுமே ஆகாது. 5 கிரகம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எதுவும் ஆகாது. சரிங்களா, நான் பேசுகிறது இந்த 4 கிரகங்கள் மட்டும்தான். ராகு, கேது, சனி பவன், செவ்வாய் பவன், இந்த 4 பேர் மட்டும்தான் இந்த இடத்துல மெஜாரிட்டியாக ப்ளே பண்ணுறாங்க. ஓகே சார், பூர்வீகம் ஆகலைன்னா என்ன பண்ணலாம்? இப்போ மதுரை, இப்போ நான் பிறந்த ஊர் மதுரை. சரிங்களா, அப்போ என்னுடைய ஸ்லாங்கு மதுரை ஸ்லாங்கு எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், ராம்நாடு, விருதுநகரில் அந்த எட்டயபுரம் வரைக்கும் அந்த ஸ்லாங் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜபாளையம், அரௌண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் எல்லாம் அந்த ஏரியா வரைக்கும் மோஸ்ட்லி ஒன்றா வந்துடும். அந்த புளியம்பட்டி அந்த ஏரியாலாம் கொஞ்சம் ஸ்லாங் மாறும், திருநெல்வேலி பாசம் வந்துடும். அப்போ எனக்கு அந்த மாதிரி பகைக்கிரகங்கள் இருந்தால் நான் என்ன பண்ணணும்னா, அந்த மதுரையை பேசக்கூடிய ஆட்களோட ஊரை விட்டுட்டு வெளியே போகணும். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, திண்டுக்கலை போயிடணும். திண்டுக்கலை போனேன்னா உங்களுக்கு கொங்கு அந்த தமிழும் மதுரை தமிழும் கலந்து வரும். சரி, அப்போ எனக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும் திண்டுக்கல். அப்போ திண்டுக்கல் எனக்கு சப்போர்ட் பண்ணும். அப்புறம் திருச்சி போயிடலாம், கம்ப்ளீட்டாக திருச்சி போயிடலாம். கும்பகோணம் போகலாம், தஞ்சாவூர் போகலாம், அப்புறம்
மெட்ராஸ் பக்கம் அந்த சென்னை சைடில் அதெல்லாம் அந்த போகலாம், கடலூர், விழுப்புரம் அந்த மாதிரி போயிடலாம். இல்லைன்னா கொங்கு நாடு சைடில் ஈரோடு, நாமக்கல், கரூர், சேலம், கிருஷ்ணகிரி அந்த ஏரியாலாம் போகல. அங்கெல்லாம் எனக்கு வந்து என்ன ஒன்று சப்போர்ட் பண்ணும். அப்போ பூர்வீகங்கிறது வந்து என்னென்னா அந்த ஸ்லாங் வச்சு தான் வருது. சரிங்க சார், அதுவும் எத்தனை நாளைக்கு வேலை செய்யும்? ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. 5ல் வந்து பகைக்கிரகங்கள் இருக்குது. 5ல் செவ்வாய், செவ்வாய், சனி பகவான், ராகு, கேது இவங்களாம் இருக்காங்க. இவங்களுக்கு மற்ற ஊரில் போய் பிழைக்கிறாங்க. அந்த ஊரில் எத்தனை நாளைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரோட மொழியும் அந்த ஊரோட ஸ்லாங்கும் அந்த ஊருக்கார மாறுற வரைக்கும் தான் இங்கே வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் இருக்கேன் மதுரை சார்ந்த ஏரியாவில் வந்து பிறந்திருக்கேன். நான் வந்து கொங்கு மண்டலத்தில் போடுறேன்னா நான் எப்போ வந்து கொங்கு மண்டலத்தில் வந்து பேச ஆரம்பிக்கிறேனோ அப்போ எனக்கு பிரச்சனையாக ஆரம்பிக்கும். அப்போ நான் என்ன பண்ணணும், அந்த ஸ்லாங் வந்து நான் எடுக்கக்கூடாது. அந்நிய நபராகவே காமிக்கணும். அந்த ஊர் நபராக இல்லாமல் அந்நிய நபராகவே காமிக்கணும். அந்த ஸ்லாங் எப்போ வந்து நம்ம வந்து டச் பண்ணுறோமோ அப்போ கண்டிப்பாக வந்து பிரச்சனையாகும். ஏன் சார் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் ஆகுதுன்னா, இதை நான் உட்காந்து டீப்பாக ரிசர்ச் பண்ணது. ஸோ என்னென்னா 5ல் பகைக்கிரகங்கள் இருக்கும்போது இவங்களுக்கு அந்த ஊரை பார்த்தாலே பிடிக்காது. மோஸ்ட்லி அது பிடிக்காது. ஏன்னு கேட்டேன்னா, காரணம் கேட்டேன்னா அவங்களுக்கு பிடிக்காத செயல்பாடு அங்கே நிறைய நடந்திருக்கும். அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்கள சுற்றி வந்து நண்பர்கள் சரியில்லாமல் இருந்திருப்பாங்க. அவங்கள சுற்றி இருக்க உறவினர்கள் வந்து சரியில்லாமல் இருந்திருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி தான் நடந்திருக்கும். அதனால தான் வந்து வெளி மாநிலம், வெளி மாவட்டம் அந்த மாதிரி ஏரியாவுக்கு போய் அவங்க ஜெயிக்கிறாங்க. அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து கேரளா பக்கம் போனேன்னு ஜெயிச்சிடலாம். கர்நாடகா சைடில் பெங்களூரு, மைசூர் அந்த மாதிரி ஏரியாவுக்கு போனாலும் ஜெயிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆந்திரா சைடு, பாம்பே அந்த மாதிரி ஏரியாவில் போகும்போது கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். 5ல் பகைக்கிரகங்கள் அவங்க பிறந்த ஊர்லேயோ அவங்க வளர்ந்த அந்த சூழ்நிலையோ அவங்க ஸ்லாங்கில் இருக்கக்கூடிய பகுதி மக்கள்கிட்ட வந்து சராசரியாக வாழ முடியாது. மனதில் நிறைய குழப்பங்கள் ஏற்படுத்திக்கிட்டு கொண்டே இருக்கும். அதே போல் அவங்கள பார்த்தாலே எரிச்சலாக இருக்கும். அந்த ஊருக்காரங்களை பார்த்தாலே எரிச்சலாக இருக்கும். சொல்ல மாட்டாங்க, சார் நீங்கள் எங்கே சார் பிறந்தீங்க, எங்கே சார் வளர்ந்தீங்க அப்படி கேட்டால் சொல்ல மாட்டாங்க. மோஸ்ட்லி சொல்லவே மாட்டாங்க. பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதனால தான் கெட்ட அனுபவங்கள் வந்து நிறையா இருக்கும். அதனால தான் வந்து நிறைய சொல்லணும். சரி, இப்போ பூர்வீகத்துக்கு வந்து என்ன அடையாளம்? அதே தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஸ்லாங் மட்டும்தான் ப்ராப்ளம். இந்த இடத்துல வந்து ஸ்லாங்கிறது அவங்களுடைய மொழி சார்ந்த அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, மொழி, அந்த பாடி லாங்குவேஜ் இதை சார்ந்த மொழியை தான் வருது. இப்போ விழுப்புரம், உளுந்தூர்பேட்டையில் போனீங்களா, சென்னை ஸ்லாங் வந்து கலந்து வரும். சென்னை ஸ்லாங்கு கொஞ்சம் கலந்து வரும். கடலூர் பாட்டை போனீங்கன்னா அதே மாதிரி சென்னை ஸ்லாங் வந்து கலந்து தான் வரும். இப்போ திட்டக்குடி சைடு இந்த லைனு பெண்ணாடம், விருதாச்சலம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி சென்னை ஸ்லாங்கு, பாதி வந்து தஞ்சை தமிழ் வந்து கலந்து வரும். தஞ்சாவூர் பக்கம் போனேன்னா பாதி மதுரை, பாதி வந்து அந்த ஊர் பாஷைகள்லாம் வந்து பேசுவாங்க. தூய தமிழும் பேசுவாங்க, கொஞ்சம் மதுரை பாஷையும் கலந்து பேசுவாங்க. இயல்பிலே வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் மதுரையில் போனீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். மதுரையில் இருக்கக்கூடிய பேசக்கூடிய வட்டார மொழி வந்து வேறு, திண்டுக்கல்லில் பேசக்கூடிய வட்டார மொழி வந்து வேறு. ஏன்னா அங்கே எல்லாமே கலப்பினமாக மாற ஆரம்பிக்கும். திண்டுக்கல்லில் மதுரை வந்து தூய மதுரை பாஷையாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளோ தான், சரிங்களா. 5ல் பகைக்கிரகங்களும் தான் அந்த ஏரியாவில் இருக்காங்க. எதாவது பிஸ்னஸ் பண்ணுறா அந்த இது பண்ணுறாங்களா, இதில் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு வந்து வெளி மாநிலம், வெளி மாவட்டம், வெளிநாட்டுக்கு கூட போய் பொழைச்சிக்குங்க, சரிங்களா. அந்த ஊரில் இருக்க வரைக்கும் ஒரு முன்னேற்றம் இருக்காது. அதுதான் சொல்லுவார். பூர்வீகம் ஆகாது. சுருக்கமாக சொல்ல போனால் அதுதான். ஓகே மக்களை, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.